ஒரு பக்கம் நெகிழ்ச்சியான ஒரு தருணம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கதையில் நிஜமாக அடுத்த ஒரு பெரிய திருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐயனார் துணை இந்த முதல் வாரத்தில் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ முதல்ல எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெக்கானிக்காக இருக்கார்ல, மூணாவது தம்பி, அண்ணன் தம்பிகளில் மூணாவது ஒருத்தர், அந்த மூணாவது சகோதரருக்கு ஒரு காதல் கதையை காமிக்கிறாங்க. அவர் மெக்கானிக்காக இருக்கும்போது ஒரு ஒருதலை காதலாக வானதின்னு ஒரு பொண்ணு காதலிக்கிறாங்க. அவங்க வந்து தொல்லை பண்ண இவர் கோவமாக கிளம்பி போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ் போர்ஷனை கொஞ்சம் காமிக்கிறாங்க. ஏற்கனவே முதல் மகனான சேரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகான்னு சொல்லிட்டு அவங்க அத்தை பொண்ணு கதை ஒன்று இருக்குது. அதே மாதிரி சோழனுக்கு நிலா கதை இருக்குது. ஸோ இதோட வந்து 3 காதல் கதைகள், அடுத்தடுத்து 3 கல்யாண கதைன்னு வரப்போகுது. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ வீட்டை பெயிண்ட் அடித்து எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த அத்தையும் பெரியப்பாவும் வந்து அதை நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம், நீங்களாம் இங்கே இருக்கவே கூடாதுன்னு சத்தம் போடாது. ஏற்கனவே உங்களுக்கு பெரிய வீடை வந்து அத்தைக்கும் தோட்டத்தை வந்து பெரியப்பாக்கும் கொடுத்தாச்சேன்னு சொல்லிட்டு பொறுமையாக பேசினாலும் கேட்க மாட்டாங்க. போலீஸ் வரும் அப்படின்னா ஐயோ பொண்ணு வீடு வர சமயத்தை போலீஸ் வேணும்னு வேலையை நிறுத்திடுறாங்க. கட்டுப்போட நடேசன் என்ன பண்ணுறாரு, அங்கே எதுவுமே சொல்லாமல் சைக்கிளோட கிளம்பி போய் ஒரு லைட்டாக ஒரு ரவுண்டு ஏற்றிட்டு போய் நல்லா அந்த இவங்களோட வீட்டுக்கு போய் அத்தை வீட்டுக்கே போய் பெருசாக பிரச்சனை பண்ணுறாரு. பிரச்சனை பண்ணி உங்களை அடித்து கொண்டுறான் நான் அப்படின்னா வந்து பொண்டாட்டியை கொண்டவன் நீங்கிறாங்க. ஸோ இதில் ஒரு பெரிய ட்ராக் இருக்குது. ஸோ பொண்டாட்டியை கொண்டவங்கிற பட்டம் போதும், நான் போலீஸ் ஸ்டேஷன், நான் ஜெயிலிருந்து வந்துட்டேன், இப்போ உங்களையும் என்ன பண்ணுறேன் பாரு நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொள்கிறேன் அப்படின்னா ஒரு கோவமாக கொந்தளிக்க. இப்போ இதில் நிறைய திருப்பங்கள் இருக்குது. அது வந்து என் பிள்ளைங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறது ஒரு எமோஷனலான ஒரு தருணமாக இருக்குது. இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சோழன் எப்பயும் போல் ஒரு பொண்ணை கூட கடலை போட்டுக்கொண்டே வந்து அவங்கள வந்து சவாரி ஏற்றி இறக்கி விட்டுட்டு வரும்பொழுது சூர்யாவோட காரில் இடிச்சிடுறாங்க. இடிச்சோன்னா சூர்யா சண்டை போட மாற்றி ஆனால் சூர்யா தான் தப்பாக வந்திருக்காரு. அந்த கோபத்தில் இருக்கும் பொழுதே கரெக்டாக வந்து நிலா இறங்கி இவருக்கு சப்போர்ட்டிங்காக சோழனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசணுன்னே அவர் நெகிழ்ந்துடுறாரு. அதோடு வந்து இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஒரு புது காதல் கதை வேறு ஆரம்பிக்கும் போது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படியே கீழே இருக்க அந்த ஷாப்பிங் பேக் ஐக்கானையோ டிஸ்கிரிப்ஷன்லேயோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சூப்பரான பல ப்ராடக்ட்ஸ் மிந்த்ரா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. வேலண்டைன்ஸ் டேவை முன்னிட்டோ இல்லை வந்து புது மாதம் பிறந்தாச்சு வாங்கிக்கலாம். தேங்க்யூ.